வணக்கம் மக்களே! நான் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இந்த ரெசின் ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் கத்துட்டு வரேன். ஸோ, அதுக்கு முக்கியமா 2 பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் இருந்தா தான் ரெசின் ஆர்ட்ட நீங்க பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ரெசின் ஆர்ட் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா, வெயிட் மெஷின். வெயிட் மெஷின் இல்லாம நீங்க ரெசின் ஆர்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் வந்து அடிக்கடி வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ஸ்கேல் இல்லாம பண்ணேன். பாருங்க எந்த அளவுக்கு வந்து வளையுது பாருங்க. கீச்செயின் வந்து இந்த அளவுக்கு வளையவே கூடாது. ஓகே, ரெசின் ஆர்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கீச்செயின் வந்து இந்த அளவுக்கு ஹார்டா இருக்கணும். இது வந்து நான் ப்ராப்பரா அளவு எடுத்து பண்ணது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹார்டா வந்திருக்கு. பார்த்தீங்களா? வளையங்களே இல்ல, நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஸோ அந்த மாரி இந்த கீச்செயின் பார்த்தீங்கன்னா, நல்லா ஹார்டா வந்திருக்கு. ஸோ இந்த மாரி தான் வரணும். ஸோ இது மாரி வரணும் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு வெயிட் மிஷின் வாங்கி பண்ற மாரி தான் இருக்கும். வெயிட் மிஷின் வாங்காம நீங்க ஸ்பூன்ல அளந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட்ல நெறைய எரர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் வாங்குன வெயிட் மிஷின் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து 1 கிலோ வரைக்குமே நீங்க வந்து அளந்துக்கலாம். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா. ஸோ எனக்கு வந்து நான் பிகினர் அப்படிங்கிறனால இந்த சின்ன மிஷினே வாங்கிக்கிட்டேன். இது வந்து ரூ. 250 ரூ. 300 வரைக்குமே அமேசான்ல பார்த்தீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து ஹை பிரைஸ்ல போடணும்னு நெனச்சீங்கன்னா கூட ரூ. 1000 கிட்டயுமே இருக்கு. பட் எனக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்ப வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, SF400 மாடல். இது வந்து 1 கிலோ வரைக்குமே நீங்க வந்து அளந்துக்கலாம். இது வந்து பேட்டரியில தான் செயல்படுது. நீங்க வந்து AAA பேட்டரி நீங்க போட்டுக்கிற மாரி இருக்கும் ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இத டேர் ஆப்ஷனுமே இருக்கு. அதாவது இப்போ ஒரு வெயிட்ட நீங்க ஆட் பண்ணிட்டு, நீங்க வந்து டேர் குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து 0 ஆயிடும். பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் திரும்பியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வெயிட் வைப்போம். ஸோ 258 வருது. ஸோ இப்போ டேர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ அது மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன பேட்டரி கொஞ்சம் வீக்கா இருக்கு. நான் பேட்டரி மாத்தணும். ஓகேவா? ஸோ இந்த வெயிட் மிஷின் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண வச்சீங்க அப்படின்னா, அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்க போய்ட்டு டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஸோ 2வது ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2வது ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் கன். ஸோ இந்த ஹீட் கன் வந்து மெயினா ரெசின் ஆர்ட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெசின் நீங்க போர் பண்ணும்போது மோல்டில் ஊட்டும்போது சம்டைம்ஸ் பபுள்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது கூட பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் வந்து இந்த ஹீட் மூலிமா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஃப்ளேம் த்ரோயர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பபுள் ரிமூவ் பண்ண. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே மாரி ஆப்ஷனும் கொடுக்கலாம். அதுவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலுமே நான் வந்து இதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆக வைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக காமிக்கணும் அவசியம் கிடையாது. லைட்டாக ரெசின் அப்படி கொஞ்சம் தூரம் ஒரு 10 சென்டிமீட்டர் கிட்டக்க வச்சு நீங்கள் காமிச்சாலே போதும். அது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இதுமாரி வேண்டாம். அது வந்து ரொம்ப இது வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப கிட்டக்க ரெசின் கிட்ட போனீங்க அப்படின்னா ரெசின் வந்து மோல்டுலேருந்து வெளில வந்துடும். ஏன்னா அந்த ஃபோர்ஸாக காற்று வரும். ஹீட்டாக காற்று வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து பபுள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பையிங் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்லேயும் 50 ஹெச் ப்ளஸ் 300 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது. நல்ல பவர்ஃபுல்லான கன் தான். ஸோ நீங்கள் வந்து சேஃபான டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் ரெசின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இந்த 2 ஐட்டம் தாங்க ரொம்ப முக்கியமான ஐட்டம். ஸோ இது போக இன்னுமே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ நான் எடுத்து போகிறேன். ஸோ இந்த 2 ஐட்டம்ஸ்க்கான பர்ச்சேஸ் லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேற்கொண்டு பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.